Taste the Daily. அண்மை செய்தி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே அரசு பேருந்து வயலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனர். விடியல் பேருந்து எப்படி கவிழ்ந்தது என்பது குறித்து நமது செய்தியாளர் டேவிட்டிடம் கேட்கலாம். டேவிட், வணக்கம். என்ன நடந்தது? முழுமையான விவரங்கள். நிச்சயமாக அருண், அதாவது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு போக்குவரத்து பணிமனையிலிருந்து இன்று காலை தலைமையில் 62 அதாவது சாலாபுத்தூர் செல்லும் பேருந்து புறப்பட்டு சென்றது. இந்த பேருந்தானது கும்மிடிப்பூண்டி சாலாபுத்தூர் வழியாக செல்லக்கூடியது. ஆனால் இந்த பேருந்து அந்த பெரியகாவனம் அருகே ரயில்வே மேம்பாலத்தில் அந்த வாகனம் கேட்டானது பழுதுன்ற முறையில் மாற்றுப்பகுதியில் அந்த பேருந்தை இயக்கியுள்ளார். அந்த பேருந்து அரசு வழியாக பயணித்த போது இன்று காலை முதலே பொன்னேரி சுற்றுவட்ட பகுதியில் பரவலாக மழை பெய்து கொண்டிருந்த சூழலிலும் இரண்டாவது குறுகலான சாலையில் பேருந்து சென்ற போது எதிரே வந்த வாகனம், அதாவது இந்த தமிழக அரசால் விடியல் பயணம் என்று சொல்லக்கூடிய இந்த பேருந்துகள் அனைத்துமே ஓட்ட உடைச்சல் பேருந்துகளாக இருப்பதாலே அந்த வாகனத்தில் பிரேக் பிடிக்காமல் அந்த வாகனம் சாலையுடன் கவிழ்ந்தது. இதன் காரணமாக சாலையில் இருந்த அந்த அருகில் வயல்வெளியில் பேருந்து முற்றிலுமாக தலைக்குப்புற கவிழ்ந்த நிலையில் இதுல பயணித்த 10க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்துள்ளன. உடனடியாக அருகில் இருந்தவர்கள் மீட்டு பொன்னேரி மருத்துவமனை சிகிச்சை வருகின்றனர். இந்த நிலையில இந்த பேருந்தை மீட்பதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. அருண், டேவிட், விரிவான விவரங்களுக்கு நன்றி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே அரசு பேருந்து வயலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள்.